நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக 1000 விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் அதுல ஒரு வரி பார்க்க முடிந்தது. இந்த டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ல 73% கிட்ட தமிழ்நாடுடைய ஓன் டாக்ஸ் ரெவன்யூ இருக்கு அப்படின்றத உள்ள போட்டிருக்கிறாங்க சார். அவ்வளவு ஸ்டேட் ரெவன்யூ இருக்கும் பொழுது ஏன் யூனியன் கவர்மெண்ட்டை நம்ம தொடர்ந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கோம்? இல்ல, அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துல இயங்குற ஒரு நாடு. அந்த கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம் பேசிக் டெனட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இது எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அது வெளிப்படும். அப்ப அந்த கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்படையில ஒரு ஒன்றிய அரசு நிதியை ஒரு மாநில அரசு கிட்ட இருந்து வாங்கும் போது அதை பகிர்வும் ஒரு சமநிலையை கொடுக்கணும். அது பேரு டாக்ஸ் ஈக்விட்டி இருக்கணும். வெறும் ஜனத்தொகை அடிப்படையில் பிள்ளை யாட்ஸ்டிக் வச்சிருக்காங்க. ஓகே, ஒன்று. ரெண்டாவது விஷயம் சில ஃபாரஸ்ட் ஏரியா கவரேஜ் என்ற பல யாட்ஸ்டிக் வச்சிருக்காங்க. ஆனா ஜனத்தொகைக்கு தான் நிறைய வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது டாக்ஸ் ஈக்விட்டின்னு வரும்போது பிரதான வட இந்திய நாடுகளுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. நம்ம என்னன்னா மாநில அரசுலேருந்து நம்ம எடுக்கப்பட்ட நிதி மாநிலங்களுக்கு சரியான முறையில பகிரப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி கேட்கறது ஒரு மாநில உரிமை கேட்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியல் என்பது இப்போ தமிழ்நாட்டோட குரலாக இருக்குதுன்ற. ஓகே, இதுல இப்ப நீங்க இந்த மாநில அரசுக்கு வர்ற வருவாய் அப்படின்றத கணக்கிடும் பொழுது மற்ற மாநிலங்களுக்கு அதிகமா போது இது பாப்புலேஷன் அடிப்படையில வருது அப்படின்றது இது எல்லாமே பினான்ஸ் கமிஷன் தான் தன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. நீண்ட காலமாகவே இதுதான் பினான்ஸ் கமிஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சராகவே இருந்திருக்கிறது. அப்ப லீகலா நம்ம டெப்ரிவ் ஆயிருக்குமா அல்லது அந்த 42% பினான்ஸ் கமிஷன் சொன்னதை கொடுத்துட்டா அது பேலன்ஸா இருக்கு? இல்ல, பினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டா இருந்தா கூட பினான்ஸ் கமிஷனோட டிஸ்கஷன்ஸ் வரும்போது நம்ம பார்க்கணும். ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நீதியோட உயர் அலுவலர் பிரைம் மினிஸ்டர் எப்படி பினான்சியல் டெவல்யூஷன் ஸ்டேப்ஸ் குறைக்கலான்னு என்ற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சிருக்காருன்னு அது வெளிப்படையா செய்திகளா நம்ம பார்க்கிறோம். இது என்னன்னா ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் நாங்கள் 10% 13லேருந்து 14லேருந்து 10% அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 30லேருந்து 42 ஆக்கிட்டோம். பிறகு யூனியன் டெரிட்டரி காஷ்மீர் டிக்ளேர் பண்ணக்கப்புறம் 41 ஆக்குனது விஷயம் பார்க்குறோம். அந்த 10% ஸ்டேட் டெவல்யூஷன் மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 2013-14 அதாவது மாநிலங்களுக்கு பகிரப்படாத நிதி வரிகள், அதாவது செஸ் அப்புறம் சர்சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2015-16 85,000 கோடி நடந்த வசூல் 2023-2024 ஆண்டுக்கு 3.63 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 10-13% உயர்த்திருக்காங்க. அப்ப ஒரு சைட்ல பினான்சியல் டெவல்யூஷன் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மறு சைட்ல செஸ் சர்சார்ஜஸ் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதே நிலையில தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 13வது நிதிக்குழுவோட ரெக்கமெண்டேஷன் 14க்கு மாறும்போது 10% கொடுக்குறாங்க. 42% அதிகப்படுத்துறாங்க. பிறகு 41 15வது நிதிக்குழுல குறைக்கிறாங்க. ஏன்னா காஷ்மீர் போனதுனால. பிறகு சர்சார்ஜஸ் அழகா 10% செஸ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப செஸ்ஸும் சர்சார்ஜஸும் ஏன் நீங்க அதிகப்படுத்தினீங்க ஒரு கேள்வி. அது வாட் டிசிஷன்? ஓகே, அது பினான்ஸ் மினிஸ்டர் அதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. செஸ்ஸும் சர்சார்ஜஸும் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்பெசிபிக்கான சில நடவடிக்கைகளுக்காக அது கொடுக்கணும். எஜுகேஷன் செஸ்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ ஆயில் ரிஃபார்ம்ஸ்னா அதுக்கு சம்மந்தப்பட்டது தான் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த அரசு, பாஜக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா செஸ் அதுக்கு எந்த துறைக்கேற்ப அவங்க கலெக்ட் பண்ணாங்களோ, எந்த நோக்கத்துக்கு எது கலெக்ட் பண்ணாங்களோ அதை விட்டுட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம்னு என்ற ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு பில் நம்ம வரி கட்டும் போது செஸ்ஸும் சர்சார்ஜஸும் 10% அதிகப்படுத்தி
அது மாநிலங்களுக்கு பகிரக்கூடாத நிலையில இருக்கிற நான் டிவிசிபிள் பூல கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு சைட்ல 10% கொடுத்துட்டு இன்னொரு சைட்ல 10% எடுத்துட்டாங்க. ஓகே. அப்ப டெவல்யூஷன் அதனால தான் பாத்தீங்கன்னா 42% பை பேப்பர் இருந்தா கூட மாநிலங்களுக்கு அது இந்த வருஷம் 31-30% குறைஞ்சிருக்கு. ஓகே. அப்ப இது யாரோட டிசிஷன்? இது நிதிக்குழு டிசிஷனா இல்ல பாஜக ஆளுகின்ற டிசிஷனா? அப்போ பாஜக முழுமையாக ஒற்றை ஆட்சி முறைக்கு அவங்க வந்து கொண்டு போற முயற்சியை தான் நான் இதை பாக்குறேன். ஓகே. இதுல ஆனா பெரும்பாலான திட்டங்கள் ஒன்றிய அரசின் திட்டங்கள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அத கலைஞர் கனவு திட்டம்னு சொல்றாங்க. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், அத முதல்வரின் காலை திட்டம்னு சொல்றாங்க. பிரதான் மந்திரி போஷான் யோஜனா, அத வந்து ஊட்டச்சத்து காப்போம் திட்டம்னு தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. எல்லாமே ஸ்டிக்கரிங்கா இருக்கு. பட்டி டிங்கரிங் பண்ணி தான் இந்த பட்ஜெட் வந்திருக்கே தவிர இது ஏமாற்று பட்ஜெட் அப்படின்னு வானதி சீனிவாசன் சட்டமன்றத்துக்கு வெளியவே வந்து சொல்றாங்க. அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டோட டாக்குமெண்டேஷன்ல 75% எல்லா திட்டங்களும் மாநில அரசு தான் நிறைவேற்றுது. 25% தான் ஒன்று சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், கிராண்ட் இன் எய்டு, அப்புறம் ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுற நிதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு விஷயம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த 59 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். சென்ட்ரலி ஸ்பான்சர்டுனா என்ன சார்? சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னா என்னன்னா, ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது மத்திய அரசும் மாநில அரசும் மேட்சிங் கிராண்ட் பண்ணணும். ஓகே. 50% அந்த ஒன்றிய அரசு கொடுத்தா மீதி 50% மாநில அரசு கொடுத்துதான் அந்த மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து அந்த நிதியை வந்து கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 4.76 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு அவங்க முழுமையா இந்த 10 வருஷத்துல கொடுத்துருக்காங்க. செக்டர் ஸ்கீம்ஸ்னா டைரக்டாவே மத்திய அரசு அந்த திட்டத்தை வந்து மாநில அரசு கலந்து யோசிக்காம மாநில அரசோட பிளெக்சிபிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம டைரக்டா அந்த ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ வந்து அதுக்கு 14.6 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மாநில பகிர்வுன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்தா 19 லட்சம் ரூபாயில மாநிலத்துக்கு வெறும் 4.6 லட்சம் கோடி தான் ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. மீதி 13 லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசோட நேரடி கண்காணிப்புல தான் அந்த ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த ஹவுசிங் ஸ்கீம் சொல்லிட்டு 50-50 மேட்சிங் கூட கிடையாது. இப்ப நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதியில் 1000 விளக்கு பகுதியில் வந்து தாமஸ் ஆலை, சுபேதா நகர்லாம் பிஎம் ஸ்கீம்னு சொல்றாங்க. அந்த பிஎம் ஸ்கீமை சட்டமன்ற உறுப்பினராக நான் பிரிச்சு பார்க்கும்போது அந்த பிஎம் கான்ட்ரிபியூஷன் வந்து 1.5 லட்சம் ரூபாய் தான் ஒரு யூனிட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு. மீதி 8.5 லட்சம் ரூபாய், 7.5 8.5 லட்சம் ரூபாய் வந்து மாநில அரசு கொடுக்குது. அப்ப 8.5 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்குது, 1.5 லட்சம் ரூபாய் வந்து ஒன்றிய அரசு கொடுக்கும் போது அந்த ப்ராஜெக்ட் வந்து 13-14 லட்சம் ரூபாய் ஆகும்போது மீதி 4 லட்சம் ரூபாய் மக்கள் மேல கட்டணும்னு சுமையா போகுது. அதுக்கு தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்றாரு, ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணி 5 லட்சம்லாம் மக்கள்னால கொரோனா பீரியடுக்கு அப்புறம் கட்ட முடியாது, அது 1.5 லட்சமா குறைச்சி அந்த சுமையும் மாநில அரசு ஏத்துக்கிட்டு அந்த 1.5 லட்சம் ரூபாய் வந்து தவணை முறையில 20 வருஷத்துக்கு மாசம் 500 ரூபாய் கட்டணும்னு சொல்லி மாநில அரசு தான் ஏழை எளிய மக்களை பாதுகாக்குது. அந்த 1.5 லட்சம் ரூபாய் இவங்க கொடுத்துட்டு இவங்க மாநில அரசை வந்து என்ன நிர்பந்தம் பண்றாங்கன்னா, இது பிஎம் ஸ்கீம்னு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அடிப்படை காமன் சென்ஸ். யார் அதிகமான கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொன்னா அது மாநில அரசு தான் இருக்க முடியும். இப்ப சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட் இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே நேற்று நிதிநிலை செயலாளர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒன்று, தமிழ்நாட்டில் வந்து சிஎம்ஆர்எல் முழுமையாக மாநில அரசோட நிர்வாகத்துல, மாநில அரசு நிதியில தான் அதுக்கு செயல்படுத்துறோம். கிட்டத்தட்ட அதுக்கு வந்து நாங்க நிதி 9,000 கோடி ரூபாய், அடுத்த ஆண்டுக்கு ஒரு 12,000 கோடி ரூபாய் ஒதுக்குது. இது வரைக்கும் ஒன்றிய அரசுல இருந்து எந்த வகையான கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஆனா அதே சிஎம்ஆர்எல் ஸ்கீம் வந்து 33%, 43%, 53%ன்னு மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா நம் தமிழ்நாட்டுக்கு சிஎம்ஆர்எல், அதான் மெட்ரோ ரயில் திட்டம், இங்க இருக்கிற 2 விஷயம் அதை பார்க்கணும். ஒண்ணு வந்து டிராபிக் கன்ஜெஷனை குறைக்குது, இன்னொன்னு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அதை கம்மி பண்ணுது. வெகுவாக மக்கள் வந்து நடுத்தர மக்கள் வந்து அவங்க வேலைக்கு போறதுக்கும் அது வந்து டிராபிக் கன்ஜெஷன் இல்லாம நிம்மதியா போறதுக்கான அருமையான திட்டம். அது பயங்கர ஹிட்டான திட்டம். ஆனா அது ஹிட்டான திட்டம் தெரிஞ்சு அதுக்கு நிதி ஒதுக்கீடு வந்து கொடுக்காம இருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றீங்களே பிஎம் போஷனா ஸ்கீம், நாங்க வந்து கிட்டத்தட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில சர்பிட்டி தியாகராஜர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அவர் மேயரா இருந்துக்கும் போது நான் சேர்ந்திருக்க 1000 விளக்கு தொகுதியில மாடல் ஸ்கூல்ல ஆரம்பிச்ச அந்த திட்டம்
பிறகு உருமாறி காமராஜர் நாள் மதிய உணவு திட்டம், பிறகு எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டம், முத்தமிழரின் கலைஞரால் முட்டை திட்டம், இப்ப தமிழ்நாட்டு முதல்வர் காலை சிற்றுண்டி திட்டம். இப்ப இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 18 லட்சம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம கிராமப்புற பள்ளிக்கூடங்கள்ல, நகர்ப்புற இல்லாத கிராமப்புற பள்ளிக்கூடங்கள்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல கூட இந்த திட்டத்தை விரிவடை செய்யறோம். நான் சொன்ன இந்த என்டையர் நரேஷன்ல பிரதமரோ ஒன்றிய அரசோட கான்ட்ரிபியூஷன் எங்க நான் கேட்கிறேன். சர்பிட்டி தியாகராஜர் காலத்துல இருந்து காமராஜர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து கொடுத்தாரு தெரியும். அதுக்கப்புறம் சத்துணவு திட்டம், WHO நியூட்ரிஷன் பால் ப்ரோக்ராம் எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தினது. முட்டை ப்ரொக்யூர்மெண்ட் முத்தமிழறிஞர் கலைஞர் WHO ரெஃபரன்ஸ் போட்டின்னு கொடுத்தது. காலை உணவு திட்டம் முழுக்க முழுக்க மாநில அரசோட சுமையில தான் போகுது. அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட். மக்களுக்கு நேரடியாக மக்களுக்கு சேவை சொல்றது மாநில அரசு தான். ஒன்றிய அரசு வந்து பேரை மட்டும் அவங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இன்னொன்னு வருவோம், இந்த ஆரோக்கிய மந்திர் சொல்லிட்டு பிஎம்மோட ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் ஒன்று சொல்லியிருக்காங்களே 2018. நம்ம வந்து முத்துலட்சுமி அம்மா திட்டம் வந்து எப்போ கொடுத்தோம்? 1989 முத்தமிழ் கலைஞர் உருவாக்கி பிறகு 2006 அது விரிவடைந்து நம்ம பண்றோம். பிஎம்மோட கான்ட்ரிபியூஷனை சேர்த்துக்கிறோம். 12,000 ரூபாய் மாநில அரசு, 6,000 ரூபாய் தான் மத்திய அரசு, ஒன்றிய அரசு. ஆனா 6,000 ரூபாய் வந்து ஒரு பிரெக்னன்சிக்கு தான் கொடுப்பாங்க. இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்திலிருந்து 60 லட்சம் பிரசவத்துக்கு நம்ம அது கொடுக்குறோம். ஆனா அந்த ஸ்கீம் வந்து சிஏஜி ஆடிட்ல என்ன வந்திருக்கு, 7.5 லட்சம் பயனாளிகள் ஒரே செல் நம்பர்ல இருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப ரீசெண்டா ஸ்க்ரோல் ஆர்டிகிள வந்து கோவிட் காலத்திலே வந்து பிஎம் ஸ்கீம் ஆல் ஓவர் இந்தியால 11.1% தான் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய தனியார் மருத்துவமனைகள் பிஎம் ஸ்கீம் வந்து அடாப்ட் பண்ணலன்னு என்ற இன்னொரு தகவல் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்கீம்ஸ் வந்து முழுமையா சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றது, எந்த வகையான நிதி ஆதாரங்களும் உதவியும் பண்றது இல்லை. பண்ணா கூட ஏதோ ஒரு லேபிளுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு எல்லா ஸ்கீமும் ஒன்றிய அரசு தான் பண்ணது, பிஎம் தான் பண்றாங்க சொல்றது வேடிக்கை உள்ள விஷயமா இருக்கு. ஓகே, இப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு பெரிய நிதி ஆதாரம் தேவைப்படுது. இப்ப மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, அல்லது பேருந்து கட்டணம் வந்து சலுகை அறிவிக்கிறது, அல்லது குழந்தைகளுக்கான பஸ் பாஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படின்றது எல்லாமே வந்து பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட்டை கோரக்கூடியது. ஆனா இம்மிடியட்டா அது ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்ற அந்த கேள்வியை தொடர்ந்து எழுப்புறாங்க. இதையெல்லாம் செய்யறதுக்கு கடன் வாங்குது இந்த அரசு. கடன் வாங்கி காசு கொடுத்து என்ன செய்ய போகுது இந்த அரசு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கேட்கிறாரு. இல்ல, அவர் உண்மையிலே ஒரு திராவிட கட்சிக்கு அவர் தலைமை தாங்குறாரா என்ற ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. ஒரு புரிதல் இருக்கணும். அடிப்படையில் பாத்தீங்கன்னா திராவிட கருத்தியல் என்பது, இயந்த வளர்ச்சி என்பது இன்வெஸ்ட்மெண்ட் எங்கன்னா மனித வளத்துல இன்வெஸ்ட் பண்றது. இப்போ வந்து அபிதிப் பானர்ஜி எஸ்டர் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க, எக்கனாமிக்ஸ்க்கு வாங்கினாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல்வேறு நாடுகள்ல வந்து டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னால வர்ற எக்கனாமிக் பெனிஃபிட், சமூக விளிம்பு நிலை மக்களுக்கு நேரடியாக காசு கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிஷியல் எஃபெக்ட் அந்த எக்கானமில வந்திருக்குன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க, நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. இப்ப கிளாடியா நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்களே எக்கனாமிக்ஸ்க்கு, பெண்களை வந்து எப்படி நம்ம வந்து மைய பொருளாதாரத்துல கொண்டு வரணும், ஒர்க் ஸ்பேஸ்ல பெண்களை எப்படி கொண்டு வர்றதை பத்தியான ஆய்வு பண்ணாங்க. இப்ப நீங்க இதெல்லாம் ஆய்வு பண்றவங்களுக்கு நோபல் பிரைஸ், ஆனா நடைமுறைப்படுத்துறது வந்து தமிழ்நாடு அரசு. நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பாருங்களேன், நீங்க 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம், ஒரு கிராமத்துல 2000 பெண்கள் வீட்டுல 1000 ரூபாய் மாதம் வரும்போது அவங்க வந்து சேமிப்பு பண்றது மட்டும் இல்ல, குழந்தைங்களோட படிப்புல செலவு பண்ணுவாங்க, மருத்துவ செலவுல பண்ணுவாங்க, பொருளாதாரத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமா அமைதா இல்லையா? இப்ப பேருந்து அவங்களோட மொபிலிட்டி, ஒர்க் பிளேஸ் மொபிலிட்டியை அதிகப்படுத்துதா இல்லையா? அப்போ வந்து 440 கோடி பயணங்கள் போயிருக்காங்க பெண்கள்லாம். வேலை பார்க்குற பெண்களுக்கு அவங்க வந்து சேமிப்பு பண்றாங்க. 888 ரூபாய் ஒரு மாசத்துக்கு அவங்க சேமிப்பு பண்றாங்களா இல்லையா? அந்த சேமிப்பு பணம் அந்த ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் எதுக்காக பயன்படுது போது? அவங்க கல்வியும் சுகாதாரம் மேம்படுறதுக்கான விஷயங்கள் பண்றாங்களா இல்லையா? மூணாவது, இப்ப அரசாங்கம் ஒரு அருமையான திட்டத்தை விட்டுருக்கு இந்த பட்ஜெட்ல. அதாவது எந்தெந்த நிறுவனங்கள் 10% பெண்களும் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் திருநங்கையர்களுக்கு கொடுக்காங்களோ 10% இன்சென்டிவ் அவங்களோட சேலரிஸ் வந்து அரசாங்கமே ஏத்துக்குதுன்னு ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா,
இந்தியாவிலே இந்த மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் வச்சதுனால 42% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு ஒட்டுமொத்த இந்தியாவில் 100 கோடி மக்கள் உள்ள இந்தியாவில் வந்து 42% பெண்களோட ஒர்க் பார்ட்டிசிபேஷன் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள் பெனிஃபிட், அதாவது ஒரு மனித வள குறியீடுகளை நம்ம வந்து மூலதன செலவுகள் பண்றது, அந்த மனித வள குறியீடுகள் முக்கியமா பெண்களும் குழந்தைகள் மூலதன செலவு பண்றது வந்து என்ன ஆகுது, இன்டான்ஜிபிள் பெனிஃபிட். ஓகே, அதுதான் ஏந்த வளர்ச்சிக்கான வெளிப்பாடு. நீங்க அப்ப இடஒதுக்கீடு கொள்கையும் அந்த அப்ரோச் தான் நீங்க பார்க்க முடியும். இப்ப மூவலூர் ராமாமிர்த திட்டம் பல்வேறு பரிணாமங்கள் ஆகி புதுமை பெண் திட்டமாக வந்தனால இப்ப கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பெண்கள் கல்லூரி சேர்ந்த சதவீதம் 34% அதிகமா இருக்கு. இப்ப அந்த திட்டத்தை என்ன பண்றோம், தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லி அரசாங்க பள்ளிகளில் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு அரசாங்க பள்ளிகளில் நீங்க வந்து சமுதாய சோசியல் கேர் சென்சஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணீங்கன்னா விளிம்புநிலை மக்கள் பட்டியலின மக்கள் தான் 60%, ஆமா, மிகவும் பிற்படுத்த மக்கள் வந்து 30%, பிற்படுத்தப்பட்ட மக்கள் 10%, மேல் ஜாதியின மக்கள் less than 1%. அப்ப அரசு பள்ளிகள் கொடுக்கிற அனைத்து திட்டங்களும் யார் போய் சேர்க்கிறதுனா சமூக விளிம்பு நிலை மக்களை தான் போய் அந்த திட்டம் போய் சேருது. இப்ப தமிழ் புதல்வன் திட்டம் வந்து அதே மாதிரி கல்லூரியில சேர்றதுக்கு இன்க்ரீஸ் பண்றோம். அதனால என்ன பண்றதுன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 50ல இருந்து 60% டச் பண்ற டார்கெட்ல தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. 2030 தான் என்இபில வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50. இப்ப நம்ம 2023ல 60% ரீச் பண்ற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் எஸ்சி எஸ்டிஸ், அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சு கல்லூரியில் சேர்க்கிற பட்டியலின மக்கள் மலைவாழ் மக்கள் சதவீதம் 44 தாண்டிட்டோம். பெண்களை அதிகப்படுத்திட்டோம். இப்ப இதெல்லாமே என்னன்னா இன்சென்டிவ் ப்ரோக்ராம், அவங்கள வந்து இன்சென்டிவைஸ் பண்ணி கொண்டு வருது. எடப்பாடி அவர்கள்கிட்ட நம்ம திருப்பி கேட்க வேண்டியது, அவங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல டிஜிட்டல் லிட்ரஸி இன்க்ரீஸ் பண்றதுக்கு லேப்டாப் ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணாங்க. அப்ப நிறைய பேர் 10ஆம் வகுப்பு பசங்க வந்து நம்ம 11ஆம் வகுப்பு போனாதான் நமக்கு லேப்டாப் கிடைக்கணும்னு இருந்தாங்க. மிதிவண்டியும் அதுதான். இப்ப அப்பனா அவரு இந்த குறை சொல்றவரு ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த லேப்டாப் ஸ்கீமை குறை சொல்றாரா, இல்ல மிதிவண்டியை வந்து குறை சொல்றாரா? இந்த 2 ஸ்கீம்ஸ்க்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிதி வந்து கடன் வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிதி பற்றாக்குறையை காசு வேஸ்ட் ஆகுது சொல்றாரா என்பது அவர்கிட்ட அவர் தான் விளக்கம் சொல்லணும். ஓகே, அதிகப்படியா கடன் வாங்கிக்கிட்டே போறது. இப்ப வானதி என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கடன் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒன்றிய அரசு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, தேவையில்லாம செலவு பண்ணிடும் மாநில அரசு, அந்த தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் கடனுக்கு உச்சவரம்பு வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ரொம்ப அருமையான அவங்க சொல்ற கூற்று. நீங்க மொத்தம் நிதி கலெக்ஷன் 2014-2016 பாத்தீங்கன்னா 13.6 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு. இப்ப இந்த ஆண்டு 2023-2024 33.6 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியங்கள் 1.95 லட்சம் ரூபாய் 2015-2016, 2023-2024 அது குறைஞ்சிருக்கு, 1.6 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்பனா 48% 35% குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு செஸ் சர்ஜாசஸ் வந்து ஒன்றிய அரசு கூட்டின வரிகளை பத்தி சொல்றேன். ஏற்கனவே உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்லயும் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸும் ஒன்றிய அரசு வந்து 14 கோடி ரூபாய் வச்சிருக்கிறத சொல்றேன். இப்ப நான் கேட்கிறேன், இன்கம் டேக்ஸ் நீங்க ஃபுல்லா ஒன்றிய அரசு எடுத்துன்னு போயிருங்க, கலெக்ட் பண்ணிட்டு போயிருங்க கம்ப்ளீட்டா. ஜிஎஸ்டி கொண்டு போண்டு 50% ஜிஎஸ்டியை நீங்க கொண்டு போயிடுறீங்க. செஸ் சர்ஜாசஸ் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போயிடுறீங்க. மாநில அரசுக்கு பகிராம மானியங்களை குறைக்கிறீங்க. எல்லா ஒன்றிய அரசோட சோசியல் செக்டர் ஸ்கீம்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா குறைப்பு. நம்ம ஒன்றிய அரசு, மாநில அரசு என்ன பண்ணுது, ஹெல்த்ல இந்த போன வருஷத்தோட இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், எஜுகேஷன்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு எல்லா சமூக திட்டங்களையும் என்ன பண்ணிருக்காங்க, மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உட்பட, தலித் மாணவர்களுக்கு கொடுக்குற மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உட்பட அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க. அங்கன்வாடி ப்ரோக்ராம் ஐசிடிஎஸ் ஸ்கீம்ஸ்க்கு குறைச்சிருக்காங்க. அப்ப நீங்க எல்லா வருவாயும் ஈட்டுறீங்க, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து குறைச்சிட்டீங்க. ஆனா ஒன்றிய அரசோட நிதி பற்றாக்குறை பர்சன்டேஜ் வந்து 50% மேல தாண்டுது. அவங்க 168 லட்சம் கோடி ரூபாயில இருந்து பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன் 56 லட்சம் கோடி ரூபாய் இந்த கடன், ஒன்றிய அரசு கடன் வந்து இப்ப 208 லட்சம் கோடி ரூபாயில நிக்குது. ஒரு சைட்ல எல்லா வரிகளும் மாநிலத்துல உள்ள நிதி ஆதாரங்களை பிடிக்கிட்டீங்க, சோசியல் செக்டர் ஸ்பெண்டிங்கை குறைச்சிட்டீங்க,
கல்விக்கும் எஜுகேஷனுக்கும் ஹெல்த் எஜுகேஷனுக்கும் தமிழ்நாடு அரசு 34% அவங்க ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. நீங்க கம்பைன்ட் கான்ட்ரிபியூஷன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா 3% தாண்டது கிடையாது. அப்படி இருந்து எல்லா நிதிகளையும் நீங்க பெற்றுட்டு நீங்க வந்து 200 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்க கடன் வாங்குறீங்க. அப்ப பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யாருக்கு இருக்கணும்? ஒன்றிய அரசு இருக்கணுமா இல்ல மாநில அரசு இருக்கணுமா கேட்கிறேன். சரி தோழர், அப்படி விட்டுருவோம். எப்படி 50% ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு நீங்க பிரிச்சுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ற இன்கம் டாக்ஸ் நம்மளா வரி கட்டுறோம்ல, ஆமா, அது 50% பிரிச்சுக்கலாமா? அந்த இன்கம் டாக்ஸ் ஷேர் வந்து வரவே வராதா சார்? அதான் சொல்றேன், எங்க வருது? 100% யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் அப்புறம் தானே எங்க டாக்ஸ் டெவல்யூஷன்ல குளறுபடி நான் சொல்றேன் நானு. ஓகே, பிரிச்சுக்கலாமா? தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ற அனைத்து செஸ், அனைத்து சர்சார்ஜஸ் 50% நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா? அப்ப 50% ஷேர் பண்ணா நாங்க எதுக்கு சார் வெளியில கடன் வாங்கணும்? நாங்க எதுக்கு வெளியே கடன் வாங்கணும்னு கேட்கிறேன். நாங்க சுயசார்பற்று சுய நிர்ணயத்தோட நாங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். போராடுற ஆசிரியர் குழுக்கும் சொல்றேன், ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமா இருக்கட்டும், போராடும் செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த போராட்டத்துல எங்களோட இணையணும். மாநில அரசோட நிதி ஆதாரங்களை போடுகிற மத்திய ஒன்றிய அரசு இருக்கு, 50% இன்கம் டாக்ஸ் மாநில அரசுக்கே இருக்கட்டும். இப்ப தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ற 50% இன்கம் டாக்ஸ், தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ற 50% சர்சார்ஜஸ் அண்ட் செஸ் இருந்ததுன்னா நாங்க எதுக்கு நாங்க வெளியே கடன் வாங்கணும்? நாங்க எதுக்கு எங்களோட பென்ஷன் ஸ்கீம்ஸ் வந்து நாங்க வந்து பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்குறோம்னு சொல்றதுக்கான நிலைக்கு தள்ளப்படுறோம்? அது மட்டும் இல்ல, மக்கள் திட்டங்களை செயல்படுறதுக்காக தானே வெளியில கடன் வாங்குறோம். அந்த கடன் வாங்குற ரெஸ்பான்சிபிலிட்டி கூட நாங்க 3.45% கண்டெயின் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பர்சன்டேஜ் 25.6% கீழே தான் மெயின்டைன் பண்ற பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில். இவ்வளவு நிதி ஆதாரங்கள் நம்ம பார்க்கும்போது, நிதி சுமை பார்க்கும்போது இவ்வளவு கடிவாளங்கள் ஒன்றிய அரசு போட்டா கூட நாங்க எங்களோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிட்டு நாங்க பேசுறோம். அப்ப இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் பத்தி ப்ராப்பரா தெரியாம வானதி வந்து அவங்க வந்து கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறிகிறாங்க. ஓகே, ஒரு கவர்மெண்ட் நடக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஆட்சி அடுத்தடுத்து டேர்ம்ஸ் கண்டினியூ ஆகணும் அப்படின்றது வந்து எல்லா ஆட்சிக்குமே இருக்கக்கூடிய விருப்பம் தான். பட் ஆனா மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், மாணவர்களுக்கான நாள் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகும் நம்புறீங்களா? இல்ல, டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸும் வந்து கம்பைன் ஆகிற பாயிண்ட்டை நீங்க பேசுறீங்க. தேர்தல் அரசியலும் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸும் சிங்க் ஆகிற இடம் பாக்குறீங்க. அது தமிழ்நாட்டில் வந்து அது அந்த அந்த டைம் லூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து தேர்தல் அரசியல் பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் ஒரு அரசு என்னென்ன முடிவுகள் இருக்கோ அது அப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாக தமிழ்நாட்டில் வந்து இமோட்டிவ் இஷ்யூஸ்லேருந்து மக்கள் வந்து தேர்தல் அறிக்கையை வச்சு அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல இது மாதிரி பட்ஜெட் விவாதங்கள் வெகுஜன மக்கள் பொதுமக்கள் மத்தியில வந்து விவாத பொருளா பார்க்குறோம். இஷ்யூஸ் பேஸ்டா தான் பார்க்குறோம். அது லிட்ரஸி ரேட் சமூகத்துக்கு ஒரு ஒரு பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சி தமிழ்நாடு அரசு நம் திராவிட மாடல் முதல்வர் எல்லா செகண்ட் டயர் 2 டயர் சிட்டிஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. உத்தரப்பிரதேசில் இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சி நடத்துகிற வாய்ப்புகள் இருக்கா? புத்தக கண்காட்சி, லிட்ரஸி, ரீடிங், புக் ரீடிங் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரீஜனல் புக் ஃபேர் வந்து ஹிட். மதுரையில், திருச்சியில், சேலத்தில் ஹிட் ஆயிருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு ரீடிங் பொருளாக இருக்கு. இப்போ இந்த ஆர்குமெண்ட்டே இருக்கு பார்த்தீங்களா, நீதி பற்றாக்குறை ஆர்குமெண்ட், இந்த ஃபினான்ஷியல் சாவரனிட்டி பற்றியான ஆர்குமெண்ட், டாக்ஸேஷன் பற்றியான ஆர்குமெண்ட். இது வந்து வெறும் சில எக்கானமிஸ்ட் பொருளாதார நிபுணர்கிட்ட இருந்த டேபிள்ல இருந்து மாறி இப்ப வெகுஜன மக்கள் டீ கடையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு பேச்சு பொருளாக சராசரியா சாமானிய மக்கள் கிட்ட வந்திருக்கா இல்லையா? அப்ப சாமானிய மக்கள் வந்து யாரு உங்களுக்காக இந்த மாநில உரிமைகளுக்காக போராடுறா, யார் இந்த வரி சுமையை வந்து எதிர்த்து போராடுறா அப்படின்னு அவங்க பார்த்து வாக்களிக்கிற நிலைமைக்கு மக்கள் வந்து தங்களை வந்து ரிஃபைன் ஆயிட்டு வராங்க. ஓகே, நீங்க எஸ்பிசியில இருக்கீங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாரு. முதல் பட்ஜெட் போடுறப்போ வெளிநாட்டுல இருந்து அறிஞர்கள் எல்லாம் கொண்டு வந்ததா சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க, அவங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு, அவங்க என்னென்ன திட்டங்கள்லாம் சொன்னாங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, அடிப்படையில வந்து அட்வைசரி கவுன்சில் அது கவர்மெண்ட் பாலிசிக்கு அவங்கவுங்க வாலண்டரி பேசிஸ்ல வந்து அவங்க அட்வைசரி கவுன்சிலா வந்து கொண்டு வந்தாங்க.
இப்போ மெனி ஸ்கீம்ஸ் டிஸ்கஷன் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், அது 1000 ரூபாய் எப்படி வந்து டெலிவர் பண்ணுறது, கேஷ் ஆன் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ் என்ன, அவுட்கம்ஸ் என்ன அனலைஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு அட்வைசரி கவுன்சிலாக இருக்குது. இப்போ அது வந்து அந்த அட்வைசரி கவுன்சிலையும் அது வந்து ஒரு மைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நடக்கிற ஒரு அதிகார தன்மையோட பார்க்குற பார்வையை வந்து அவரோட பொலிட்டிக்கல் இமேச்சரியை காட்டுதுன்றன. ஓகே. ஓவராலா இந்த பட்ஜெட்ல பேசிக்கா அடிப்படையான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் பத்தி இருக்கு, கீழடி அருங்காட்சியகம் பத்தி இருக்கு, மற்ற படுகா தோடா உள்ளிட்ட மொழிகள் பாதுகாப்பு பற்றி இருக்கு. அன்றாட சிக்கல்களை தாண்டி பல விஷயங்கள் இதுல பேசப்பட்டிருக்கு. இதனுடைய ரோல் என்ன சார்? இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷனா இருக்கட்டும், அல்லது வந்து குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் அடுத்து நடத்துறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு ஜிசிசி மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் உருவாக்குறதா இருக்கட்டும், ஃபின்டெக்லாம் போன தடவை பிடிஆர் அறிவிச்சிருந்தாரு. இதனுடைய ரோல் என்ன? இது எதனால ஒரு எக்கனாமிக்கு தேவைப்படுது? இல்ல அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடிப்படை கொள்கை என்ன பண்ணது, வரலாற்று ரீதியாக இந்த ஆரிய மாயை, இந்த வர்ணாசிரம கொள்கை, இது வந்து படிநிலை ஜாதி தத்துவம், இதெல்லாமே வந்து தமிழ் அடிப்படையில தமிழ் மாடர்னிட்டி நவீன தன்மையை வந்து கொண்டு வருது. இப்போ தந்தை பெரியார் வந்து திருக்குறள் மாநாடு நடத்துறது, ஐம்பெரும் காப்பியங்களை மீட்டெடுத்து நவீன தமிழர் அறிவியல் தமிழில் வந்து பேரறிஞனா பயணிக்கும் பார்வையை பார்க்கலாம். முத்தமிழர் கலைஞரோட நெட் 99 அப்போ வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்து கணினி மயமாக்கி இன்னைக்கு கணினி மாநாடுகள் நம்ம நடத்துறது நிகழ்வாக பார்க்கலாம். அப்போ வந்து எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நவீன தன்மையை நோக்கிய பார்வை. இப்போ தேவை என்ன அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கோம். கீழடி மாதிரி 2500 3200 வருஷம் கார்பன் டேட்டிங் ஸ்டடீஸ் பண்ணி அந்த கீழடியை வந்து ஒரு திறந்தவெளி மியூசியமா உருவாக்குறதும் இந்த தேர்தலில் இருக்கு. தமிழ்நாட்டு முதல்வர் தலைமையில வந்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு கமிட்டி அமைத்து எப்படி நிர்வாகத்துல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல, ஒர்க் எஃபிஷியன்சில, கல்லூரி வளாகத்துல வந்து பல எக்ஸ்பர்ட்ஸோட இது எப்படி போய் அடாப்ட் பண்ணலான்ற ஒரு நவீன தன்மையும் இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு பின்னாடி பேக் ஸ்டெப் போயிட்டு ஒரு சமத்துவ சகோதரத்துவ ஒரு சமூகம் நவீன தன்மையோட முற்போக்கு சமூகமாக மாறுறதுக்கோட அடிநாதம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடிப்படை கொள்கை வந்து இப்ப தமிழ்நாடு குரலாக வந்து இருக்கு. நாங்க ஒன்றும் பின்னாடி ரிவர்ஸ் போறது இல்லை, பழைய பஞ்சாங்கல் பத்தி பேசுறது இல்லை, மூட நம்பிக்கைகள் கொண்டு வந்து ஆய்வுகள் வந்து பண்றது இல்லை. எவனோ ஒரு சாமியார் கனவுல வந்ததுக்கப்புறம் ஆர்கியாலஜி ஏஎஸ்ஐ வந்து போய் தோன்றதில்லை எங்கேயும் போயிட்டு. அப்ப நவீன தன்மையை நோக்கி தான் நம்ம போறோம். உலகத்துல இருக்கிற மாடர்னிசம்க்கு எப்படி நம்ம அடாப்ட் பண்றதுக்கானதான ஒரு சமூகம், ஒரு நாகரிகம் வந்து முன்னேறி போவோம். இப்ப தாங்க எந்த நாகரிகம் தங்களை வந்து முன்னேற்றத்துக்கு தாங்க அடாப்ட் ஆகலையோ அந்த நாகரிகம் விழுந்து போன வரலாறு தான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு வழிகாட்டுறார். என்ன வழிகாட்டுறன்னா, ஏந்த வளர்ச்சி, சமூக நீதியின் அடிப்படையில மொழியை பாதுகாத்து, மொழி உணர்வை தக்க வைத்து, அது வந்து நவீனத்தன்மையோட வருங்கால இளைஞர் சமுதாயத்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்போட நடைப்பயணம் பண்ணோம் என்ற ஒரு இன்க்ளூசிவான பட்ஜெட் தான் இதோட பட்ஜெட். ரைட். நிறைவா ஒரு கேள்வி, ஒன்றிய அரசோடு தொடர்ந்து நடக்கின்ற இந்த பிரச்சனைகள்ல நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்க, அல்லது ஒரு ரெட்டாரிக்கா கூட அதை எடுத்துக்கலாம். இன்கம் டாக்ஸ்ல 50% ஸ்டேட்டுக்கு, செஸ்ல 50% ஸ்டேட்டுக்கு. ஸ்டேட்ல கலெக்ட் ஆகும், ஸ்டேட்ல கலெக்ட் ஆகுறது, அந்தந்த ஸ்டேட்ல கலெக்ட் ஆகிற இன்கம் டாக்ஸ், செஸ், சர்சார்ஜ் எல்லாத்துலயும் 50-50 அந்தந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்றது. ஒருவேளை அது சாத்தியப்பட்டால் நாம எந்த இடத்துல இருக்கும்? அனுமானத்தின் அடிப்படையில தான் அந்த கேள்வி இருக்கு. மேபி இது சாத்தியப்பட்டால் தமிழ்நாடு வந்து ஒரு அறிவுசார் சமூகம் மாறுன்னு ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒன்றிய அரசுக்கு ஆட்சியாளருக்கு அதனால்தான் நம்மள வந்து நிதி பற்றாக்குறையில வந்து அழுத்தி நம்மள வந்து கிரன்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டெவல்யூஷன்ல 4.07 வந்து இறங்கிட்டோம் நம்ம ஸ்டேட் டாக்ஸஸ் டெவல்யூஷன்ல. இந்த 15வது இன்னும் அடுத்தது 16 நிதிக்குழு, அப்புறம் பாப்புலேஷன் டீலிமிட்டேஷன் டிபேட் வரும். எப்போ பாப்புலேஷன் எந்த அளவில் பாப்புலேஷன் ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்லிமெண்ட்ரி சீட்ஸோட ரெப்ரசன்டேஷன் பற்றின டிஸ்கஷன் வரும். இதையும் யூகித்து தான் தமிழ்நாட்டு முதல்வர் இந்த சட்டசபையிலேயே என்ன பண்ணியிருக்காரு, 2 முக்கியமான ரெசல்யூஷன் பண்ணியிருக்காரு. ஒன்று, அந்த சிங்கிள் எலெக்ஷன் பிளாங்க் பாசிபிளே இல்லை அப்படின்னு, அதாவது மாநில அரசு, மாநில சட்டமன்றமும் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி லோக்கல் பாடிஸ் உட்பட அதுக்கு எதிர்த்து ரெசல்யூஷன். செகண்டா முக்கியமான ரெசல்யூஷன் வந்து டீலிமிட்டேஷன்ல வந்து ஒரு பெரிய டிவைடு வரும்,
இந்திய இறையாண்மைக்கு எதிர்ப்பான ஒரு கோட்பாடாக அமையும் அப்படின்னு சொல்லி தான் 1971 பாப்புலேஷன் படி ஃப்ரீஸ் பண்ணோம். ஏன்னா யூஎஸ்ல வந்து 1911 பாப்புலேஷன் ஃப்ரீஸ் பண்ணி தான் அவங்க எலக்ட்ரேட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் 1911 யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் வந்து 1911 பாப்புலேஷன் ஃப்ரீஸ். அந்த மாதிரி ஒரு ஜனநாயக உயர்ந்த உச்சத்தில் கூட்டாட்சி தத்துவத்தில் செயல்படுற நாடு 1911 பாப்புலேஷன் ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்ம 1971 பாப்புலேஷன் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இது வந்து திருப்பி அதை இங்கே பதிவு பண்ண விருப்பப்படுறேன். அண்ணல் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது மூதறிஞர் ராஜாஜியோட ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கு. அப்போ வந்து ராஜாஜியோட அவர் பேசும்போது அவர் வியப்பா சொல்றாரு அண்ணல் அம்பேத்கர், ராஜாஜி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வருமா அப்படின்னு கேட்டும்போது இப்போ ராஜாஜி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு டூ மச் ஆஃப் அதிகார குவியல் நடக்குது, நீங்க எல்லா பவரையும் நீங்க வந்து டெல்லியில போய் குவிச்சிடுறீங்க. நாடு பன்முகத்தன்மை உள்ள நாடு, நமக்கு வந்து டுவெல் கேபிட்டல் சிஸ்டம் இருக்கணும், சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு கேபிட்டல் இருக்கணும், இது நார்த்தும் சவுத்தும் ஒரு கான்ஃபெடரல் செட்டப்ல தான் இருக்கணும். அந்த கான்ஃபெடரல் செட்டப்ல வந்து இந்த இந்தியா வந்து ஒரு அமைப்பாக செயல்படும். நீங்க வந்து இது டூ மச்சா நார்த் டெண்டன்சிஸ் உள்ள அமைப்பா நீங்க இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கிங்கன்னா பிற்காலத்துல வந்து சிவில் வார் கூட வரும் என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆனால் அம்பேத்கருக்கு சொன்ன டிஸ்கஷன் வந்து டிராவிடியன் பொலிட்டிக்கல் எக்கானமில பேராசிரியர் நாகநாதன் பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு முதல்வர் நம்ம நீட்டு விலக்கு மசோதா அமிச்சோம்ல, அதுக்கு யூனியன் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி ரிப்ளை என்ன நம்ம கொடுத்துருந்தாங்க, இந்திய இறையாண்மைக்கே எதிர்ப்பாக இருக்கு நீங்க நீட் விலக்கு மசோதான்னு சொல்றாங்க. ஒரு மருத்துவ நுழைவுத் தேர்வை ரத்து பண்ண சொல்லி உள்ள நம்மளோட மாணவர்கள் கோரிக்கை எங்க இளைஞரணி செயலாளர் இளைஞர் அமைச்சர் வந்து நிறைய முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அந்த முன்னெடுப்புல நாங்க ஒரு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பணும்ல, அது ஹோம் மினிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த ரிப்ளை, இந்தியன் இறையாண்மைக்கே எதிர்ப்பாக செயல்படுறீங்க. இந்த இறையாண்மைன்றது என்ன? அதுதான் இறையாண்மை வந்து அண்ணா கிட்ட தான் போனோம். இறையாண்மை வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல இல்லை, அது மக்கள் கிட்ட தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி தான். அப்ப நம்ம திருப்பி கேட்கிறோம், எங்களோட பார்லமெண்ட் ரெப்ரசன்டேஷன் குறைக்கிற முயற்சி இருந்தால் இந்த நாட்டுக்கு 9% ஜிடிபியை நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாடோட வளர்ச்சிக்காக. உத்தரப்பிரதேஷ், பீகார்ல இருக்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எல்லா வகையான ஸ்கீம்ஸும் நீங்க எந்த ₹1 நீங்க 29 பைசானா அங்க ₹1 ₹2, பீகார்ல ₹1 ₹7 போகும்போது மக்களோட வரி தென்னிந்தியாவில் வரிகள் தான் வச்சுதான் அங்க உங்க நலத்திட்டங்கள் அங்க கொடுக்குறீங்க சொல்றீங்க இவ்வளோ நாட்களாக. அப்போ வந்து அப்புறம் அங்கிருந்து வர மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதையும் நம்ம தான் பாதுகாக்கிறோம். அவங்களுக்கு உணவு, பாதுகாப்பு, சுயமரியாதையோட வேலை, எல்லாமே மருத்துவ சேவை எல்லாமே கொடுக்குறோம். அப்போ நாங்க எங்களை வந்து ட்ரைனிங் ஸ்டேட்டாவே நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்போ வந்து மொழி திணிப்பு வந்து திணிக்கிறீங்க, நீட் போன்ற தேர்வை வந்து திணிக்கிறீங்க, பன்முகத்தன்மை வந்து கூறுபடும் தேசிய கல்விக் கொள்கையை வந்து திணிக்கிறீங்க. திணிச்சுட்டு திமிர்த்தனமா திணிச்சுட்டு எங்ககிட்ட இருந்து பொருளாதாரத்தை எல்லாமே சுரண்டுறீங்க, வரிகள் மூலம் சுரண்டுறீங்க. அப்போ இது எவ்வளோ நாளைக்கு தான் போகும்? அப்போ நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எங்களோட ரெப்ரசன்டேஷனை குறைக்கிறதுக்கு, டீலிமிட்டேஷன் வந்து பாப்புலேஷன் டிமினிஷன் கொண்டு வரதுக்கு துடிக்கிறீங்க. பார்லிமெண்ட்டை வந்து 848 சீட்டா அதிகப்படுத்தி உத்தரப்பிரதேஷ்க்கு 80லேருந்து 163 சீட்டா மாறுது, தமிழ்நாடு 40லேருந்து 51 சீட்டா மாறுது. உங்களுக்கு டபுள் மடங்கு ரெப்ரசன்டேஷன் ஆகுது, தமிழ்நாட்டில் 10 சீட் தான் ரெப்ரசன்டேஷன். அப்போ இது காலனி ஆட்சியோட மோசமான நிலைக்கு தள்ளுறீங்களா? பொருளாதாரம் வேணும், இந்த தென்னிந்திய நாடுகளோட வளர்ச்சி வேணும், ஆனால் அதில் எங்கள் உரிமை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த வகையான குரலும் எழுப்ப மாட்டீங்க. அப்போ இது மக்கள்கிட்ட தான் இந்த விவாதத்தை வைக்கிறேன் நான். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு நன்றி சார். பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை